மன்சூர் அலிகான் மகனை தட்டி தூக்கிய போலீஸ் என்ன காரணம் தெரியுமா? வெளியான ஷாக் தகவல். நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் போதைப்பொருள் விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தியுள்ளார் என்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஆன்லைன் மூலம் போதைப் பொருட்கள் வாங்கி விற்பனை செய்ததாகவும் மருத்துவ பரிசோதனையில் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார். பிரபல திரைப்பட நடிகர் மன்சூர் அலிகான் பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை கூறி பலமுறை சிக்கலில் மாட்டியுள்ளார். மேலும் அரசியலில் களமிறங்கி தேர்தலில் போட்டி கண்டுள்ளார். இவரது மகன் அலிகான் துக்ளக்கை கதாநாயகனாக வைத்து கடந்த 2019ஆம் ஆண்டு திரைப்படம் ஒன்றையும் மன்சூர் அலிகான் இயக்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த வாரம் கார்த்திகேயன் என்ற நபர் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள் 10 பேரை போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக ஜே நகர் போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆன்லைன் மூலம் சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் கஞ்சா, மேஜிக் கலான் மற்றும் மெத்தம் பெட்டமைன் ஆகியவை விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து கார்த்திகேயன் மொபைல் போனை போலீசார் சோதனை கொண்டபோது யாரெல்லாம் போதைப் பொருட்களை வாங்கினார்கள் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. அதில் திரைப்பட நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் கார்த்திகேயன் மூலம் ஆன்லைன் மூலம் போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தியதாகவும் அதனை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ததும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து திருமங்கலம் போலீசார் கடந்த 2 நாட்களாக அலிகான் துக்ளக் மற்றும் அவரது நண்பர்கள் சையது சாகி மற்றும் முகமது ரியாஸ் அலி மற்றும் ஃபைசல் அகமது ஆகியோரிடம் நடத்திய விசாரணையில் மேஜிக் காலான் மற்றும் மெத்தம் பெட்டமைன் ஆகியவை பொருட்கள் விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவ பரிசோதனைகள் மூலம் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரியவந்ததை அடுத்து இந்த 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.